பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுத்த உடனே அது பெனிசிலின் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆகும்போது பெப்டிடோகிளைக்கன் லேயர் ஆல்ரெடி நோ கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் நம்ம இருக்கு. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன் லேயரால் தான் என்டையராகவே அது மேலே இருக்கும். பெப்டிடோகிளைக்கன் லேயர் மூலமாக தான் அந்த பாக்டீரியா என்டையராகவே நமக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து அதுக்கு மேலே லிப்போ ப்ரோட்டீன்ஸ் அதுக்கு கீழே தான் பெப்டிடோகிளைக்கன் லேயர் இருக்குது. ஓகேவா? இந்த கிராம் அதாவது பாக்டீரியாவில் பேசிக்காக என்ன பெப்டிடோகிளைக்கன் லேயர். அந்த பெப்டிடோகிளைக்கன் லேயரோட கிராஸ் லிங்கேஜ் ஒரு பெப்டிடோகிளைக்கன் இருக்குன்னா இன்னொரு பெப்டிடோகிளைக்கன் இப்படி இருக்கும். இது ரெண்டையும் லிங்க் பண்ணக்கூடிய இந்த லிங்கேஜை என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா போய் கட் பண்ணிக்கும். ஸோ இப்படி கட் பண்ணுறதுனால பாக்டீரியாவோட அந்த செல் வால் என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆகி லைசிஸ் நடக்கும். அப்படி லைசிஸ் நடக்கும்போது பாக்டீரியோ ஸ்டாட்டிக் ஆக்ஷன் பாக்டீரியோசிடல் ஆக்ஷன் நமக்கு நடக்குது. பாக்டீரியோசிடல்னு என்ன? பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக கொள்ளுது. ஒரு பாக்டீரியாவுக்கு செல் வால் இல்லை அப்படின்னா அந்த பாக்டீரியா கம்ப்ளீட்டாக லைசிஸ் ஆகிடும். ஓகேவா?